வாழ்க்கையில எவ்வளோ கஷ்ட நஷ்டங்களை சந்திச்சிருப்பீங்க. உங்க அனுபவங்களை சொல்லுங்க. நீங்க கற்றுக்கொண்ட பாடம் என்ன? கற்றுக்கொ கற்றுக்கொண்ட பாடம்னா, நெறைய ஒவ்வொரு இடத்துலயும் நெறைய பாடம் கத்துருக்கேன். கஷ்டம், நஷ்டங்கிறது நெறைய இருக்கு. ந கத்துக்கொண்ட பாடம்னா, முடிஞ்ச அளவுக்கு பொய் சொல்லாம இருக்கணும். நேர்மையா மொறைக்காம ஆமா. முடிஞ்ச அளவுக்கு பொய் சொல்லாம இருக்கணும். நேர்மையா உழைக்கிறோம். அவ்வளோதான். ஆமா. நேர்மையா இருந்தா, நம்ம போற பாதை எல்லாமே கரெக்ட்டா என்ன இருக்கும். நேர்மையா இருந்தா மதிப்பு கிடைக்காது. அவ்வளோதான். மதிப்பு கிடைக்கும், லேட்டா கிடைக்கும். ம். எடுத்தோனே கிடைக்காதுல்ல. மொத எடுத் நேர்மையா இருந்தா எடுத்தோனே மதிப்பு கிடைக்காது. பொய் லேட்டா சொல்லணும். கிடைக்கும். பொய் ஆமா. சொல்ற இடத்துல பொய் சொல்லணும். ஒரு ஒரு பொய்ய சொன்னோம்னா, அந்த பொய்ய மறைக்கிறதுக்கு அடுத்து ஒரு 10 பொய் சொல்லணும். அந்த டேலண்ட் கிடையாது நம்மளுக்கு. உண்மை பேசுறவங்களுக்கு மரியாதை ஆமா. கிடையாது. எங்க போனாலும். எனக்கு அந்த டேலண்ட் கிடையாது. அதனால நெறைய கத்துக்கிட்டேன். அக்கா எட்டி பாக்குறாங்க. அக்கா அங்க இருக்காங்க. சாப்பிட்டு மாத்திரைய போட்டு உட்காந்துருக்காங்க. நாளைக்கு வேலைக்கு போணும். ஆமா. தினேஷ் சாப்பிட்டீங்களா? தினேஷ் என்ன படிக்கிறீங்களா? நேத்து காலேஜ் படிக்க சொன்னிச்சு அந்த தம்பியா? அது அது விச்சு தம்பின்னு நினைக்கேன். விச்சு தம்பி உங்களுக்கு கோயம்புத்தூர் தானே? சரி. சென்னையா கோவையா? வந்துச்சு. வாழ்க்கையில கல்வி பாடம் படிக்கல. வாழ்க்கை பாடம் தான் படிச்சிருக்கு. பள்ளிக்கூடம் போகல, படிக்கல. நீங்களாம் நல்லா படிக்கிறீங்க. படிங்க, நல்லா படிங்க. நல்லா படிச்சிட்டீங்கனாலேவும் எங்களை மாதிரி கஷ்டப்பட தேவையில்ல. நான் வேலை பார்க்கிறேன் அண்ணா. அப்படியா ஐயா? சூப்பர் சூப்பர். சென்னையில தான் இருக்கீங்களா தினேஷ்? ஒருத்தவங்க தேவை இருந்தனால சென்னையில. நான் வேலை தினேஷ் ப்ரொஃபைல் உங்க தம்பியா? இது சிறுசா தானே காட்டும். பாப்பா படம் வச்சிருக்கு தம்பி. சாப்பிட்டேன் ஐயா. நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டு தான் படுத்துருக்கோம். ஆமா, சாப்பிட்டோம். நாங்க இன்னைக்கு தக்காளி முட்டை சாப்பிட்டோம்பா. சாப்பிட்டு தான் அப்படியே படுத்துருக்கோம். நீங்க சாப்பிட்டீங்களா? என்ன வேலை பார்க்குறீங்க? நாங்கள் எல்லாம் சாப்பிட்டோம் ஐயா. நாங்கள் எல்லாரும் சாப்பிட்டோம் வீட்டில். நீங்கள் சாப்பிட்டீங்களா? வீட்டில் எல்லாரும் நலமா? எல்லாரும் ஒண்ணா உட்காந்து தான் சாப்பிடுவோம். ஆமாம். நைட்டு ஒரு டைம் நாங்கள் வீட்டில் எல்லாரும் ஒன்றா மொத்தமாக உட்காந்து சாப்பிடுவோம். மற்ற நேரம்லாம் தம்பியெல்லாம் காலேஜ் போயிடுவாங்க, ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. நைட் எல்லாம் வீட்டில் இருக்கனால நைட் சாப்பாடு மட்டும் எல்லோரும் மொத்தமாக உட்காந்து சாப்பிடுவோம். கணக்காளர். சரியா சரியா. நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்னா. ஆடிட்டர், கணக்காளர். சரியா சரியா. சூப்பர்யா. நல்ல வேலை பாருங்க. வீட்டில் எல்லாரும் நலமா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? குழந்தைகள் எத்தனை?
பசங்களாம் என்ன படிக்கிறாங்க?